வெல்கம் டு பிரேக் கோச்சிங் சென்டர். டிஎன்விஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிகிராம்ல வரிசையா நம்மளுக்கு என்னென்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல குறிப்பா மோகன் ரவி நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க. என்ன கேள்வி நிறைய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸ் டீடைல்ஸ் என்ன ஆச்சு, எஸ்ஐபிசில எந்த எக்ஸாம் முதல்ல வரும், ஏஜ் பார் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிருந்தீங்க. எஸ்ஐ ஜாயினிங் எப்ப பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிளஸ் அந்த 41 பேரோட நிலைமை என்ன, நம்மளுக்கு எப்ப நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே தான் இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா, வீடியோக்குள்ள போலாமா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 மட்டும் 2002 எழுதிருக்கீங்க. ஏன் சார் 5 சின்னதா எழுதிருக்கீங்கன்னா, நம்மளோட வாய்ப்பு அத மாதிரி தான் அப்படியே கம்மி ஆயிட்டு வந்துட்டே இருக்குது. எப்பயோ வர வேண்டிய நோட்டிபிகேஷன் அப்படியே தள்ளி 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 போய் அப்படியே மங்கிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த 5 இங்க இருக்க வேண்டியது அப்படியே பாதியா குறைஞ்சு நிக்குது. ஓகேவா, சரி பாப்போம் என்ன நடக்குதுன்றத பாக்கலாம். சரி, நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போதுமே பட்ஜெட்ல காவல்துறை மானியத்துல தான் முதல்வர் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க காவல்துறைக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் அறிவிப்பாங்க. எப்ப பட்ஜெட் அறிவிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி எண்டு 31 இருந்து 5 அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ற பட்ஜெட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் ஒவ்வொரு மாநிலமா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு எப்ப நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் நம்மளுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது வாரம் அல்லதுனா 4வது வாரத்துல தான் பட்ஜெட் இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு பட்ஜெட் நடக்கும்போது காவல்துறை மானியத்துல கடைசி நாள் நடக்கும்போது, கடைசி நாள்ல முதல்வர் அவர்கள் கேள்விக்கு வந்து பதில் சொல்வார். என்னென்ன காவல்துறைக்கு பண்ண போறோம், என்னென்ன பண்ணணும், பிளஸ் அவங்களோட விவாதத்துல என்னென்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு பதில், இது எல்லாமே அன்னைக்கு வந்து கொடுத்தாகணும் காவல்துறை மானியத்துல. ஆல்ரெடியே பொலிட்டிக்கல் பிரஷர்ல நிறைய அவருக்கு வந்து விவாத கேள்வி எல்லாம் காதுக்கெல்லாம் போயிருக்கும். எஸ்ஐயோட அந்த 700 பேர் ஏன் இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்காங்க, நிறைய தலைவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதோட பிரஷர்லாம் அவங்களுக்கும் போயிருக்கும். அப்ப அந்த மானியம் வர்றதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது அவங்க தீவிரமா இருப்பாங்க. அதனால பிப்ரவரிக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல தகவலையும் எதிர்பார்க்கலாம். அதனால பட்ஜெட்டை தான் நம்ம நோக்கி போறோம். ஓகேவா, நம்மளுக்கு தேதி ஆகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். ஜனவரியை தாண்டுது, பிப்ரவரி பட்ஜெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா, காவல்துறை மானியம் அந்த தேதிக்குள்ள நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் கண்டிப்பா. சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் டீடைல்ஸ். கேஸோட டீடைல்ஸ் என்ன, இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் பாத்துருந்தோம். எஸ்ஐ கேஸ் வந்து பிப்ரவரிக்குள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஜனவரி 8 நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்னன்னு சொல்றேன். அது என்ன அந்த வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 8ஆம் தேதி. அது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே பாதிச்சது. நம்ம வீடியோ போட்டோன்னே முக்கியமா யாரை பாதிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 700 பேர். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது, ஆக்சுவலா தெரியாத ஒண்ணு நான் மறுபடியும் நான் சொல்றேன். இதுல அந்த 700 பேரும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஓகேவா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்டூடெண்ட் அந்த பாஸ் பண்ண எல்லாருமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு உங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணி ஒருத்தரா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி, உங்களுக்காக ஒரு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணி இவ்வளவு நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். நம்ம 41 பேருக்காக அந்த 700 பேர் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க, எங்களை வந்து உள்ள அனுப்பிட்டாலும் நீங்க அவங்களுக்காக நீங்க பாருங்க, பின்னாடி வர ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் அதுல. ஓகேவா, அவங்களும் அதெல்லாம் நினைச்சிருந்தாங்க. இதுல என்ன அப்படின்னா, அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க, அந்த டீடைல்ஸ் அமௌண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தகவலை வெளியிட்டுட்டேன். அதனால அதை வெளியிடும் போது அவங்களுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா கேஸ் ஃபைல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டாங்க. பிளஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னே அடுத்து என்ன வந்துருச்சு அப்படின்னா, எல்லா அகாடமிக்கும் அதை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேரு முன்னாடி வந்துருச்சு. நீங்க தான் காரணம் இது எல்லாத்துக்கும். நீங்க தகவலை வெளியில இடாம இருந்தீங்க அப்படின்னா இந்த இது நாங்க ஃபைல் பண்ணிருப்போம், டக்குன்னு வேலை போயிருக்கும். உங்களால இப்ப தாமதம் ஆகுது, தயவு செய்து கேஸை பத்தின அப்டேட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அது உண்மையிலுமே, அதாவது கேஸ் அவங்க கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த நாள் அவங்க ஃபைல் பண்ண போறாங்க, நான் முன்னாடி தகவலை வெளியிடுறது வந்து அது உங்களை பாதிச்சிருக்கிறது உண்மையிலுமே அது தவறு தான். அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். இனி உங்களுக்காக கேஸ் நடக்க போறதையும், ஓகேவா, நடக்க போறதை பத்தி உங்களுக்கு நான், அதாவது நீங்க ஒரு ஐடியாஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா, இது வந்து யாரை பாதிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்காக மட்டும் நாங்க கேஸ் போடல, பின்னாடி இருக்கிற, அதாவது வரப்போற நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்காக தான் நாங்க கேஸ் போடுறோம். அதனால அவங்களுக்கு கேஸ் டீடைல்ஸ் கேட்கறவங்க வெயிட் பண்ணி படிக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
நீங்க அதை சொல்லி நீங்க ஸ்டாப் பண்ணுங்க சார். நீங்க இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்களால அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடிய மாட்டேங்குது. அவங்க எல்லாம் அடுத்து அலர்ட் ஆயிடுறாங்க. தயவுசெய்து கேஸ் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து நமக்கு ரிக்வெஸ்ட் வருது. ஓகேவா? அது ரொம்ப பாதிச்சது, உண்மையாலுமே வருத்தப்படுறோம். இதை கேஸ் டீடைல்ஸ் நீங்களும் கொஞ்சம் கேட்காம இருங்க. நல்லது நடக்கும். நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? கேஸ் டீடைல்ஸ் வேணாம், அதனால நம்ம பாத்துக்கலாம் சொல்லிட்டு 700 பேருக்கும் சொல்றேன். அன்னைக்கு உங்களை கண்டிப்பா பாதிச்சு இருந்திருக்கும். நான் உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஓகேவா? இனிமேட்டு உங்களுக்கு கேஸ் டீடைல்ஸ் நடந்துட்டு இருக்கிறத இல்ல நடக்க போறதையும் நான் அப்டேட் பண்ண மாட்டேன். நடந்ததை மட்டும் நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? சரி, கேஸ் டீடைல்ஸ் பத்தி போகுது என்னன்னு சொல்லிட்டு இப்ப நோட்டிபிகேஷன், ஒருவேளை இந்த கேஸ் ரொம்ப தாமதம் ஆனிச்சு அப்படின்னா நோட்டிபிகேஷன் தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. நோட்டிபிகேஷன் மேக்ஸிமம் தள்ளி போறதுக்கு ரொம்ப அவங்க என்ன அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு அவங்க கேட்கறது அந்த 41 பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்க. எல்லா கம்யூனிட்டிக்கு முன்னாடி டீட்டெயிலா போட்டீங்களே அந்த மாதிரி டீட்டெயிலா போடுங்க. ஏன் நீங்க ரிசல்ட் அப்லோட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அவங்க விடாப்படியா அப்லோட் பண்ணாமே இருக்கிறாங்க. ஆக்சுவலா 2ஆம் தேதியே அப்லோட் பண்றது, ஆனா அப்லோட் பண்ணாம அவங்க விடாப்படியா இருக்கிறாங்க. இது எவ்வளவு நேரம் இழுத்துட்டு போகும்ன்றது தெரியல. ஒருவேளை இழுத்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பட்ஜெட் பிப்ரவரி எண்டுக்குள்ள வந்துடும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா பிசி நோட்டிபிகேஷனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? இதுல பிசி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா விழிப்புணர்வா இருக்கணும். நீங்க எஸ்ஐ முடிஞ்சதுக்கு பிறகுதான் வரும் அப்படின்னு நினைச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க டக்குன்னு அந்த நோட்டிபிகேஷன் டைம்ல 90 நாளைக்குள்ள ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட மாசமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு நோட்டிபிகேஷன் வருது வருஷம் பிப்ரவரி மார்ச்ல தான் நோட்டிபிகேஷன் வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க வருஷம் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால அலர்ட்டாவே இருந்துக்கோங்க. படிக்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களும் சரி. நோட்டிபிகேஷன் மேக்ஸிமம், அதாவது நம்மளுக்கு நல்ல தகவல் ஒரு எஸ்ஐயே மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை தாமதம் ஆனால் இந்த ரீசன் சொல்றேன். ரொம்ப தாமதம் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். அப்படின்னா மார்ச் 15க்குள்ள ஒரு விடை தெரிஞ்சிடும். ஓகேவா? மார்ச் 15க்குள்ள நம்மளுக்கு ஒரு விடை தெரிஞ்சிடும். பிசியா எஸ்ஐயா அப்படின்றது ஒரு விடை தெரிஞ்சிடும். பிளஸ் நம்மளுக்கு இன்னொரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு சில பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. நான் இந்த வீடியோ போடும் போதெல்லாம் கீழே நம்மளுக்கு கமெண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜை பத்தி நீ பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 60% நம்மளுக்கு காதுல வந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 65% கன்சிடர் பண்றாங்க. ஆனா ஒரு யூகம் தான். ஓகேவா? கொடுக்கறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணல, கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா கேள்வி மேல கேள்வியா வந்துகிட்டே இருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா வருதுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாங்க தவிர இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. 2 வருஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல. அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க மட்டும்தான் முன்னெடுக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு முன்னெடுத்தீங்கல்ல, அவ்வளவு பேர் கூட்டம் கூட்டணும்ல, அத மாதிரி ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? ஒரு 5 பேர் மட்டும் அன்னைக்கு போயிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுல நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பாக்குறது உண்மையுமே பரிதாபமா இருந்துச்சு. பசங்க அப்படி இது பண்றாங்க எல்லாருமே ஒரு ஒண்ணு. ஆனா பாத்தீங்கன்னா குரூப்ல மட்டும், வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா பேசுறதுக்கோ நேர்ல போய் விஷயத்துல நிக்கிறதுக்கோ அவ்வளவு பேர் வரமாட்டேன்றீங்க. ஆனா கமெண்ட் பண்றதுக்கு அவ்வளவு பேர் வரீங்க. நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஒன்னா நின்று அந்த இடத்துல போராடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தான் நிக்கணும். நீங்க நின்றா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, என்னன்னு பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வாய்ப்புகள் ஒரு 65% தான் நம்மளுக்கு இருக்கு. பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா நோட்டிபிகேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்தா பிசி நோட்டிபிகேஷன் எது வந்தாலுமே ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, அதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருது வரல அதே தான் நமக்கு அடுத்தும். இப்ப எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்கன்னா பிசிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இதுல வரல அப்படின்னா அங்கேயும் வராது. ஓகேவா? ஏதாவது ஒரு அப்டேட் நமக்கு மார்ச்சுக்குள்ள தெரிஞ்சிடும். அதை வச்சு அடுத்த நோட்டிபிகேஷன் நம்ம பார்த்தலாம். அடுத்து என்ன நோட்டிபிகேஷன், எஸ்ஐ வந்துச்சுன்னா பிசி நோட்டிபிகேஷன் தெரியும், பிசி வந்துச்சுன்னா எஸ்ஐ நோட்டிபிகேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல அப்படின்னா நீங்க இறங்கி போராடணும். இதை தவிர்த்து வேற வழியே கிடையாது. இல்ல அப்படின்னா 3வது ஆப்ஷன் நீங்க கேஸ் போடணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா 3வது ஆப்ஷன் நீங்க கேஸ் போட்டாகும். அப்ப மட்டும்தான் இதுக்கான பதில் தெரியும். ஓகேவா? சரி, பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம இன்னொன்னு என்ன பார்க்க போறது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம அந்த கேஸை பத்தி நான் சொல்றேன். அந்த 700 பேரு பிளஸ் எனக்கு அந்த 41 பேரு 2 பேருக்குமே இன்னொன்னு 2 பேர்ல ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு தான் தீர்வு கிடைக்கும். கன்ஃபார்மா யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா மான்சாட்சி என்ன சொல்லுதுன்னா இந்த 41 பேரும் பாவம் தானே. ஆக்சுவலா 41 பேருமே என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சும் பாஸ் ஆனாங்க. இந்த 41க்காக பேசுறேன் இப்ப. ஓகேவா? இந்த 41 பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனன்னு சொல்லி
ஓகேவா? நீ செலக்ட் ஆயிட்ட, நீ உனக்கு இந்த இது போஸ்டிங் கிடைச்சிருச்சு, நீ ஏஆர், நீ தாலுகா, நீ ஃபயர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவும் ஒரு சில பேர் மெடிக்கல் போனவங்க, அவங்க கிட்ட நீ வேலையே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க இருந்தீங்கன்னா இல்ல உங்க அண்ணனோ உங்க தம்பியோ அந்த 41 பேர்ல இருந்துட்டு இப்ப வேலை இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த 41 பேரும். ஓகேவா? அதுக்காக நான் இந்த 700 பேரையும் குறை சொல்லல. 700 பேரும் இதுதான், 41 பேருக்கு ஆனா ஒருத்தருக்கு தான் நீதி கிடைக்கும். ஓகேவா? அதாவது இந்த 700 பேர் இவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கல. 700 பேர் வந்து இவங்க 41 பேருக்கு ஆப்போசிட்டா நிக்கல. எங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்கன்னு தான் கேள்வி கேட்கிறாங்க. எங்களை சீக்கிரம் முடிச்சு விடுங்க சார், 41 பேருக்காக எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சீங்கன்னா எங்களுக்கு ஏஜ் போய்கிட்டே இருக்கு, நாட்டு ரொம்ப வருஷ கணக்குல ஆகுது, சேலரி எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், நாங்க அடுத்தடுத்த கடத்துக்கு பார்ப்போம், ப்ரொமோஷன் பார்ப்போம், எங்க சேலரி இன்கிரிமெண்ட் எல்லாமே கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 700 பேர் வெயிட் பண்றாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்க, இவங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்கன்னு நினைச்சிருக்காங்க. 41 பேருக்கு ஆப்போசிட்டா இல்ல, எங்களை கேஸ முடிச்சு விட்டு உங்களுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். யாரு? இந்த 700 பேர் சொல்றது. கேஸ் முடிஞ்சா மட்டும்தான் இந்த 700 பேருக்கு என்ன தகவல்னு தெரியும், 41 பேருக்கு என்ன தகவல்னு தெரியும். 41 பேருக்கு சொல்ற வர டீடைல்ஸ் என்ன அப்படின்னா, விடுதலை படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு குடிசையை கொளுத்துறது வந்து பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு நாடு நல்லா இருக்கும், அதுக்காக இந்த ஒரு குடிசை தானே எரியுது அப்படின்னு சொல்லி ஒரு குடிசையை கொளுத்துறது. அந்த குடிசைக்குள்ள நம்ம அப்பா அம்மா யாராவது இருந்தா அந்த மாதிரிதான் இந்த 41 பேரு. மீதி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக 41 பேரை வந்து இல்ல அப்படின்னு சொல்றது பாவம் இல்லைல்ல, கஷ்டம் தானே அது. அதுல நம்ம இருந்திருந்தா அதுதான் நான் பாக்குறேன் ஃபுல்லாவே. சரி பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து முடியும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அது வேற பொறுத்து இருந்து பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா? 65% தான் கன்ஃபார்ம் ஆயிருக்குது, நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. பிளஸ் 700 பேருக்கு கேஸை வந்து டீடைல்ஸா அனௌன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கேஸ் டீடைல்ஸ் அப்டேட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்றேன். கேஸ் அப்டேட் மட்டும் கேட்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. நடந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், நடக்க போறதையோ நடந்துகிட்டு இருக்கிறதையோ சொல்ல முடியாது. ஓகேவா? அடுத்து வேற என்ன சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சா? கேஸ் பார்த்தாச்சு. எஸ்ஐபிசில எது முதல்ல வரும் அப்படின்ற தகவலுக்கு வந்து நம்மளுக்கு மார்ச் 15க்குள்ள ஒரு வேலை தெரிஞ்சிடும். முக்கியமா பட்ஜெட்டுக்குள்ள பிப்ரவரி, இது நம்மளுக்கு இப்ப பிப்ரவரி 1 வரப்போதுல, அதுதான் முக்கியமான டைம், ஒரு பொண்ணான டைம்ன்றது. கன்ஃபார்மா நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு இந்த வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், டெய்லி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். இந்த வெப்சைட் சேஞ்சஸ்ன்றது இந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா நடக்கும். எஸ்ஐ வரல, கேஸ் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா பிசி நீ ரெடி ஆக ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ரொம்ப தெரியுது கேஸ் இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு சொல்றேன், பிசியை நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகேவா? இது கேஸ் முடிஞ்சா மட்டும்தான் இந்த இவங்களுக்கான தகவல் தெரியும், ஜாயினிங் எப்ப அப்படின்ற தகவல் தெரியும். எல்லாத்துக்குமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நோட்டிபிகேஷன் பத்தியும் வரப்போறத பத்தியும் நம்ம பேசியாச்சு. நோட்டிபிகேஷன் நம்ம மார்ச் 15க்குள்ள ஒரு வேலை தெரிஞ்சிடும். ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் 65% தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம அதை பர்சன்டேஜ் அதிகரிக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்குது. ஓகேவா? நம்ம ப்ரிப்பேர் பண்றது பிசி எஸ்ஐயா பிசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி அலர்ட்டாக இருந்துக்கோ, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோ. 41 பேர் என்னையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்ணு வீட்டா எழுதுறாங்க, அவங்களுக்காகவும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம ஓரளவு இந்த வீடியோல பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.